இந்த ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரியோட வியாதிகள் என்ன, குறைகள் என்ன, அதை பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏடிஎம் இருந்தாங்க, பெசோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டிபார்ட்மெண்ட், and also the additional secretary from the Ministry of Commerce. அவங்க எல்லாம் இருந்தாங்க. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு இதில் ஒரு பங்கு உண்டு. இருந்தாலும் இங்கே டாக்குமெண்டான ஒரு டெலிபரேஷன் எல்லாமே போய் பியூசிக்கு ஒரு முடிவுக்கு எனக்கு வாய்ப்பு ஒரு தெரிவிக்கை ஒரு அவங்க முன்னுக்கு வச்ச ஒரு பிரயருக்கு பதில்கள் கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னோட சீனியர் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் பியூஷ் தான் பண்ணணும். ஒரு அசஸ்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் கிடைச்சிருக்கு இந்த டெலிபரேஷன்ஸ்ல. அதை வச்சுக்கிட்டு ஒரு நியூ ஏஜ் ஃபயர் கிராக்கர் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் மெக்கானிசம் புதுசாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அவ்வளோதான் தச்சமே சொல்லணும். இதை வச்சுக்கிட்டு யார் யார் இந்த பெனிஃபிஷரிஸ்ன்னு கேட்டால் இதுல இருந்து என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறது, அது வழி டூரிசம் செக்டருக்கும் ஒரு பெரிய பங்கு வந்து சேரும். அதையும் நான் எதிர்பார்த்தேன். அதை வச்சுக்கிட்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸோட சேர்ந்து பைண்டிங்காக சமாதானமான என்டர்டைன்மெண்ட் இல்லை செலிப்ரேஷன் மோடில் போய் நமக்கு பயன்படுத்த முடியறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். மினிஸ்டர்கிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மீட்டிங் கூட ரிப்போர்ட்ல வர்றதுக்கு மேல என்ன அவர்கிட்ட நான் இந்த பக்கத்துல இருந்து ஒரு வேண்டுதல் மாதிரி கேட்கணும். அதையும் கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான் தற்சமே, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். தொடர்ந்து வெடி விபத்து வந்து ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக எல்லாத்தோடையும் வெடி விபத்து, வெடி வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ, நம்ம எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு எவ்வளோ இது பயன்படுது, இந்த இண்டஸ்ட்ரினால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு எத்தனை பேர் சோறு சாப்பிட்றாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. டேஞ்சர், சேஃப், those are strong parameters which we cannot touch. அதை வச்சுக்கிட்டு எப்படி சேஃப்டி அண்ட் டேஞ்சர் பேராமீட்டர்ஸ், ஆன்டி டேஞ்சர் பேராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு புது சிந்தனை வரணும். அந்த புது சிந்தனைக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த டெலிபரேஷன்ஸ், இங்க அவங்க பேசினது, அதுக்கு கொடுத்த பதில் வந்து ஒரு ஹியூமனிஸ்டிக் ஆங்கிள் இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு நியாயம், ஒரு வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆங்கிள் இருந்து அதுக்கு மேல வரலாம். அதை பத்தி நான் இப்ப சொல்ல முடியாது. இங்க என்னென்ன நடந்துருச்சோ அது கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது கேபினட் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜிக்கு போகும். அதுக்கு மேல அவர் வந்து என்னை கூப்பிடும்போது நான் வந்து ஒரு கலைஞனா, ஒரு தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக வந்து நான் கண்டிப்பா வாதாடுவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன்.